கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஸோ நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தரணும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் பிரேக் அவுட் அப்படின்னு, அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுக்குறோம் அப்படின்னா, பிரேக் அவுட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம விட்டுறதில்ல. ஸோ ஃபுல்லாகவே அந்த ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுறோம்னா ட்ராக் பண்ணுறோம். ஸோ டார்கெட் ஹிட் ஆனாலும் சரி, எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்தாலும் இது என்ன ரீசனுக்காக வருது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னிங் டாப் முடிஞ்சிருக்கு, எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லாகவே சைட்வேஸு தான். நிஃப்டியும் சைட்வேஸு தான். ஸோ ஸ்டாக்குகளும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அப் சைடும் கிடையாது, டவுன் சைடும் கிடையாது, ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான் போயிருக்கு. இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு குட்டி புல்லிஷ் கேண்டில். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டு தான் இது. ஸோ அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகளை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலில் ஆல்ரெடி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தது தான். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு டவுன் சைடில் வந்துச்சு. ஸோ நேற்றுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைடில் தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஒரு 89 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ கீழே தான் குறைஞ்சி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 56,102ன்றது இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அப்படி தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியை நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக், நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது சாரதா மோட்டார். இந்த சாரதா மோட்டார் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆகுது. ஸோ நேற்றுக்கு மட்டுமே ஒரு 15% என்ன இருக்குது, அப் சைடில் ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது, ஒரே நாளே நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்படியே நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஸோ நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு கிடையாது. ஸோ நியூ என்ட்ரி யாரும் பண்ண வேண்டாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட், அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 1461 உங்களுக்கு ஆல் டைம் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் ஓஸ்வால் பம்ப். இந்த ஓஸ்வால் பம்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எப்போ கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப் ட்ரெண்டுக்கு அப் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துலேருந்து நிறைய இருக்குது. ஒரு சின்ன ரிஸ்க் நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையில் மறுபடியும் க்ளோஸ் வைக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் கூட அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரியை நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மறுபடியும் கீழே கூட மேபி வரலாம். ஸோ அதனால் நம்ம ப்ராஃபிட்டை கையில் எடுக்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ட்ரினை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே, ஸோ அதாவது ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹைக்கு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்தே ஒரு 3 கேண்டிலுக்கு மேலே போணுச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேலே போகுது அப்படின்றதுனால அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் கண்டிப்பாக வரணும். ஸோ அது வராமல் நம்மளால் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனும் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால்
இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு ஸோ கீழே எஸ்எல்லை வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதாவது இந்த 2840 கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம். ஸோ இல்லை இப்போ தான் நான் வாங்க போகிறேன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நுவோமா. ஸோ நுவோமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்னு கொடுத்துட்டு அப் சைடில் ஒரு ஆமாம் நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஒரு 5% மேலே போணுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்து ஃப்ரைடே வந்தது. ஸோ அப்போ நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த மைனர் ட்ரெண்டில் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கும். ஒருவேளை இந்த மைனர் ட்ரெண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகும் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்ன என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ 3.5% வந்து என்ன இருக்குது, ஸோ எந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப் சைடுக்கு அதாவது அப் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நியூ என்ட்ரி இப்போ வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் உண்மையிலே கவனிச்சுக்கிட்டு ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துச்சு, டெக்னிக்கலாக இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும். ஸோ இப்போ நியர்பையில் நான் பிரேக் அவுட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ செகண்ட் டைமாக இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இது ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஹையை போய் ஹிட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் வரலாம். ஸோ இந்த 8028 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே தான் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் கூட இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆல் டைம் ஹை இதுதான் இப்போதைக்கு ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். ஒருவேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த 8028 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக உங்களுக்கு. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் HUL. ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த FMCG செக்டார் வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு எல்லாம் உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால்ங்க. ஏன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்களா 3026. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 2400. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கும் வாங்கலாம். ஸோ லாங் டேர்முக்குன்றது நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினதை பொறுத்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக தாராளமாக வாங்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கை பாருங்கள். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணியிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதாவது HUL பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஆனால் ஸோ நம்ம இதை வந்து பிரேக் அவுட் அப்படின்னு எப்போ கன்சிடர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துடும். இந்த 2423க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, SL அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் SL வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2585, செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா Nifty 50 அண்ட் Next 50ல் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களோட கேபிட்டலை ரொம்பவே நம்மளோட கேபிட்டல் பாதுகாப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாதுகாப்பாக நம்மளோட கேபிட்டல் இருக்கணும். அப்போ தானே நம்மளால் கற்றுக்கவும் முடியும், ப்ராஃபிட் பண்ணவும் முடியும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் காத்ரேஜ் கன்சியூமர். இந்த காத்ரேஜ் கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து இதுவும் ஒரு டீசெண்டான ஃபால் தான். ஸோ கிட்டத்தட்ட 1530
35 அப்படில அந்த ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் தான் நல்ல ஃபால். இந்த ஃபாலை முடிச்சுட்டு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரைசிங் வேஜில் அப் சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்துட்டு ஒரு 2 டேஸாக புல்லிஷ் கேண்டில். ஸோ நேற்று மட்டுமே ஒரு நல்ல மூவுங்க. ஸோ இப்போது இதை நம்ம கரண்ட் மார்க்கெட் பேஸில் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம். பட் சின்ன ரிஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எஸ்எல் வந்து கீழே தான் வைக்க முடியும். ஸோ அதனால் நம்ம அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஒன்று இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை ஒருவேளை இந்த சேனலில் அகைன் மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தினால டவுன் சைடில் வருது அப்படின்னா அங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த 2 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா டவுன் சைடில் வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாபர் பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் கேப் ரேஞ்சில் வரும். ஸோ லார்ஜ் கேப் ரேஞ்சில் வராது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 667. 667லேருந்து ஒரு நல்ல ஃபால். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 512. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, மிட் கேப் அப்படின்றது உங்களுக்கு லார்ஜ் கேப்போட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வேகமாகவே மூவ் ஆகும் ஒன்று. ஸோ இன்னொன்று ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட. ஸோ இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட கேபிட்டலை 50% இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 50% என்ன பண்ணலாம், கையில் வச்சுருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கேண்டில் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ஒரு ரிஜெக்ஷன் கீழேயும் தெரியுது, மேலேயும் தெரியுது. இல்லை அதாவது சான்சஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை ரீடெஸ்ட் வரும்போது நம்ம கையில் ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்காக நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதோட ஃபஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது 542 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் பார்க்கும்பொழுது இந்த 614, தேர்டு 667. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம இந்த ஸ்டாக்கில் மேக் பண்ண முடியும். நீங்கள் தொடர்ந்து இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி, அதாவது நீங்கள் இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஆனால் உங்களோட கேபிட்டலில் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 50%, நெக்ஸ்ட் ஒரு 50% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜேபி பவர். இந்த ஜேபி பவரை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நான் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5 ரூபாயில் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் கம்மியான ஒரு அமௌண்ட் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸில் வரும்போது நான் ப்ராஃபிட்டை கட் பண்ண போகிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நிமிஷம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து M&M கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு மஹிந்திரா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோனை எப்போ பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. அதனால் நம்ம ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருந்துட்டு பிரேக் பண்ணும்போது ஒரு வெறித்தனமாக மேலே ஏறும். அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் இந்த ஸ்டாக்கை கவனிக்க போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட லாஸ்ட் ஸ்டாக் ஓகே, இப்கா லேப். இந்த இப்கா லேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சால்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து 4th டைம். ஸோ 4th டைம் இந்த சேனலில் ஹிட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த டைம் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த சேனலை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹை வந்து பக்கம்தான். ஸோ 1744 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.